தூக்குறோம் தாக்குறோம் வால்பாறையை. ஒரு மலையை குடைஞ்சி இந்த பாதை போகுதுங்க, வேற லெவலாக இருக்குது பாருங்க இந்த பாதை. ஒரு டீமாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம்னா நம்ம கூட வரவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். குரங்கு பயில்களா, குரங்கு, ஆஹா இதெல்லாம் பிளாக் மூஞ்சி குரங்குங்க எல்லாமே. ஒரு 40 to 50 கிலோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே போகிறோம் தெரியுமா, வேறு லெவலாக இருக்கும். சூப்பரான ஒரு ஃபீலிங் அதெல்லாம். மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது மான்சூன் டைம் தான். நம்ம அப்புறம் சடனாக கிளைமேட் மாறிடுச்சுங்க. அப்படி சரியான மிஸ்ட்டு, அதாவது ஓவரான கூலிங்கு. அந்த மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ மூணாறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல்ஸ் ஏற ஆரம்பிக்கிறப்போ அந்த கூலிங் தன்மை அதிகமாக வந்துடும். மாப்பிள்ள வந்து பயங்கரமான தூக்கி அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு வண்டியை. ப்ராப்ளம் சும்மா விட்டு நீ என்ன ஜட்டி போடாமல் சுட்டிட்டு ஜட்டியை போடாம முதல்ல சொல்லு. சட்டி போட மாட்டியா? வாங்க சட்டில என்ன பண்ற? பாரு வெளியே எல்லாம் வெளியே தெரியுது. உட்கா ஜாக்கி ஜட்டியா ஜாமில் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम. अल्लाह गीला மாஷாஅல்லாஹ் ஹேலே பல்ஹம்துலில்லாஹ். ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. எனக்கு 700 ரூபாய்க்கு 30 ரூபா கம்மிடா. 670 ஐஸ் இந்த பெட்ரோல் வாங்கலாம். நைட் ஒரு 2 hours ஸ்டே. ஸோ அதோட இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம வண்டியில் அங்கேயே டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வந்து நேற்று வந்து 10 liters போட்டோம். அண்டு இப்போ வந்து ஒரு 670 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ 6 லிட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இவன் ஒரு முகமூடி பாய். முகமுடி அச்சா நல்லா மச்சான் மாப்பிள்ள வந்து பயங்கரமான தூக்கி அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு. தப்பாக்குதுண்ணா. வண்டி வீல்ல தூக்குவாப்பில், நல்லா தரமாக தூக்குவாப்பில். சரி காய்ஸ் போமாப்பா எல்லாரும் தூக்குறோம் தாக்குறோம் வால்பாறையை. என்ன வயசுக்கேற்ற செயல். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. நான் ஆவல் இல்லை பாய், நான் ஆள் இல்லை பாய். உனக்கு அர்த்தமின்றி தப்பு மச்சான், தப்பு அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படிலாம் எதடா ஃபேமல்லாங்கள் பின்னாடி அப்பப்போ பார்த்துக்கோங்க லைட்டா. போமாப்பா ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஏற ஆரம்பிச்சிருவோம். ஓகே கேஸ் கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கேட் ஓப்பன் ஆகிருக்கும். வாங்க வாங்க. மார்னிங் கிளம்பும் போது கிளைமேட் பயங்கரமாக இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு. ஓகே கைஸ் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 o'clock கிட்ட ஆச்சு. ஸோ அந்த பெட்ரோல் பேங்க்கில் தான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 2:10 கிட்ட என்னமோ ஆச்சு நினைக்கிறேன் சம்திங். ஸோ வந்து அப்படிங்கிறக்குள்ளே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி 5 மணிக்கு 5:30க்கு எழுந்திரிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளம்பி வெளியே வர 6 மணி ஆயிடுச்சு. அப்படி இங்கேயே ஃபியூல் பண்ணியாச்சு. டேங்க் எங்கேயுமே 700 கிட்ட போட்டோம். ஒரு 6 லிட்டர் கிட்ட சம்திங் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ 6 மணி இன்னும் வந்து டோல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே போகிற உள்ள ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ரன் பண்ணிடுவோம், கன்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹீல்ஸ் தான். ஸோ டீயை சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு சில்னஸ் ஃபீல் கிடைக்குதுங்க. ஆனால் காலைல நம்ம தூங்கி எந்திரிச்சு ஒரு ரைட் பண்ணுறோமே, அது ஒரு வேறு லெவலான ஃபீல் தாங்க அது. ஆனால் பயங்கரமாக இருக்குது எந்திரிச்சு ஓட்டுறதுக்கு. அதுக்குமே நல்லா சில்லுன்னு இருக்குது கைஸ். கையில் க்ளவுஸ் வேறு போடலையா, அந்த ஃபீல் அப்படியே கூலிங் அப்படியே நல்லா கையில் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மவுண்டனோட வியூவை பாருங்கள், நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ அந்த பில்லர் ராக்கோட வியூ இருக்குல்ல, அது மாதிரியே இருக்குது. அந்த கொடைக்கானலில் பில்லர் ராக்கில் இருக்குல்ல, அதே வியூ மாதிரி இருக்குது. வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஸோ நம்ம மைக்குக்கு மேலே இருக்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து எப்படின்னா
நம்ம வாய்ஸோட நாய்ஸ்லேஷனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் அது. ஸோ வர வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பறந்துருச்சு. அந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலண்டு கீழே விழுந்துருச்சு போல். அது இல்லாதனால என்னென்னா கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஃபீலாக இல்லை, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க மார்னிங் வியூவு. ரெண்டு பக்கம் சில், ரெண்டு பக்கம் அந்த மரத்தோட. ஸோ அந்த ஃபீல் இருக்கே, ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற ஃபீல் இருக்கே, அது ஒரு வேற லெவல் ஃபீல் காய்ஸ். ஆலியா டேம் மறந்துருச்சு. ஸோ நம்ம வந்து மார்னிங் நைட்டு வந்து ஆலியா டேம் வந்துட்டு தான் திருப்பி போனோம். ஸோ ஆலியா டேம் கிட்ட ஏதாவது ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் இருக்குன்னு பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை. அண்டு அதோட தான் ரிட்டர்ன் கிளம்பி நம்ம வந்து இந்தியன் ஆயில் போயாச்சு. அங்கே கரெக்டாக இருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்தியன் ஆயிலேருந்து நம்ம ஆலியா டேம் வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. வியூவை பாருங்கள், தரமாக இருக்குது, வேற லெவல். லிட்டர் நமக்கு இப்போ ஓட்டிருக்க கிளைம் பார்த்தீங்கன்னா 329 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இதை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஹீல்ஸ்னால நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டோம் ஃபியூலை. ஸோ அந்த ஆலியா டேமோட அந்த என்ட்ரன்ஸ் பாருங்க, அடி பிச்சுட்டு வராப்புல பஸ்ஸு. ஸோ எல்லா பைக்கர்ஸும் அப்படியே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அந்த இந்தியன் ஆயிலில் வந்து நாங்கள் போய் நைட்டு சும்மா ஸ்டே பண்ணும்போது ஒரு 12 o'clock போல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டைமில் எந்த பைக்குமே இல்லை. மார்னிங் 5:30 போல் எந்திரிக்கிறோம், அவ்வளோ ஆட்களுங்க, அவ்வளோ பைக்கர்ஸ், அவ்வளோ கார்லேருந்து அவ்வளோ பேர் வந்து அங்கே கரெக்டாக ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்மளை மாதிரியே எல்லாரும். பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த பெட்ரோல் பேங்கை. எல்லாருமே கரெக்டாக அங்கேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபியூலும் அங்கேயே ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு ஐடியா தான் இது. ஸோ நம்ம ஹில்ஸ் வந்து கீழே கரெக்டாக அந்த டோல் இருக்கு இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே போக முடியாதுங்கனால இப்போ ஸ்டாப் ஆயிடுவாங்க எல்லா வெஹிக்கிளுமே. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு டீ கடை இருக்குது, இங்கே டீ சாப்பிடுவோமான்னு பார்க்கலாம். ஆனால் இது அங்கே டீ கடை இருக்கா? இந்த கடை தானா? இந்த சின்ன கடை இருக்கா? சரி 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 ஓகேண்ணா. ஆமாம் இதுக்கு அங்கிட்டு வந்து டீ ஷாப் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு டீ பிரேக்கு அப்படியே கிளம்பிடும். நம்ம பசங்களை காணாம வந்தீங்களே, அங்கே டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இ பாஸ் வந்து முன்னாடி அப்ளை பண்ணலாம் நினச்சேன், பண்ணாமல் வந்துட்டேன். சரி போய்ப்பா உழுற மாதிரி இருக்கோ, பார்த்துக்குறோங்க. உழுற மாதிரி டக்குன்னு தகவல் கொடுத்துருங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ வந்து இ பாஸ் வந்து நம்ம போய் போட்டுக்குருவோம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா சரி இப்போ போடும் அப்படின்னு பார்த்தா லிமிட் ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம முன்னாடியே போட்டிருக்கேன், வீக்கெண்ட் வேறையா. ஸோ அதனால் வந்து அதிகமான ரஸ் இருக்கும். முன்னாடியே போட்டு வந்திருக்கணும். ஸோ பார்த்துக்கலாம் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு. இல்லைன்னா வேறு ஏதாவது பிளானை போட்டு டக்குன்னு வேற எங்கிட்ட அடிச்சிட வேண்டியதான். செம்மையாக இருக்குங்க, அந்த மவுண்டனோட வியூ தரமாக இருக்கு. இங்கே கொய்கொய் நிற்குமா வண்டி டீலா. பாஸ் எடுக்கிறது தான் பெரிய பாடை. டிக்கெட் எடுக்கணும், வெஹிக்கிளுக்கு தனியாக நம்ம பசங்களுக்கு தனியாக. அப்படி கேஸ் கிளம்பிட்டோம். இ பாஸ் போட்டு உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இ பாஸ் அப்ளை பண்ணலாம், அது பெண்டிங்கில் விழுந்துச்சு. அந்த பெண்டிங் இ பாஸ் காமிச்சு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். 7 பைக்குக்குமே ஒரு ஒரு 2 வீலர்ஸ்க்கு மட்டும் ஒரு வண்டிக்கு 20 rupees சார்ஜ் பண்ணி உள்ளே விட்டாங்க. ஸோ ஆலியா டேம் லெஃப்ட் சைடில் பாருங்கள். ஸோ அதோட வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த சன்ரைஸ் இப்போ தான் லைட்டாக ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி தான் டேமில் அந்தளவுக்கு இல்லை, மழை இல்லாத காரணத்தினால நினைக்கிறேன். ஸோ அந்த சன்ரைஸ் ஆகுது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கரெக்டாக அந்த மலைக்கு பேக் சைடில் வரும்போது சன்ரைஸ் ஆகுது பாருங்கள்.
மாப்பிள்ள கார்னரிங்லாம் பெருசா போடாதா, ரொம்ப பெரிய கார்னரிங்லாம் போடாத, லிமிட்டாவே போய்க்கிறோம். வியூ வேற லெவலா இருக்கு. ஸோ சன்ரைஸ் வியூ இங்கிருந்து பார்க்கலாம் போல, எங்க தரமா இருக்கும் போலயே. நம்ம ஆலய டேம்குள்ள போனோம்னா அந்த தெரியும் இல்லை, அங்க இருந்து தான் அந்த வியூ பார்ப்போம். நான் போன டைம் வந்தப்ப சரியான தண்ணி கிடந்துச்சு, ஆனால் இந்த டைம் தண்ணி இல்லை, வத்தி கிடக்கு. இன்னும் மழை சீசன் வந்து ஆரம்பிக்கல, அதனால வந்து தண்ணி இல்லாமல் கிடக்கு போல. ஸோ நீங்கள் யாராவது வால்பாறை வர்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியே வந்து இ பாஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு தலைவலிங்க. சம்டைம் நம்ம வந்து இ பாஸ் இல்லைன்னு இது பண்ணி விட்டாங்கன்னா ஒரு கரகமாக போயிடும். ஸோ அதனால நீங்கள் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு வர மாதிரி இந்த இ பாஸையும் ஒரு வந்து இது பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எங்கேயுமே நிற்க தேவையில்ல, எதுக்கு நம்ம அந்த பிளான் வந்து சொதப்பமாக நம்ம போயிடலாம். எதனாலையும் வந்து அந்த ஸ்டெட்டில் நிப்பாட்டக்கூடாது அந்த பிளான், அதுதான் சொல்லுவார். பின்னாடி வந்த வண்டியெல்லாம் காணுங்க. ஓ செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு. ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஸோ நான் ஒரே ஒரு டைம் தான் வந்திருந்தேன் வால்பாறையை. பட் அந்த டைம் வந்து ஒழுங்காக என்ஜாய் பண்ணலை. இப்போ தான் வந்து சரி 2 days பிளானில் வந்திருக்கோம். ஸோ நல்லா வந்து வால்பாறை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி. செம்மையாக இருக்குது பெண்டு. ஓ இதில் ஃபுல்லாக அனிமல்ஸ் கிராசிங் ஆகும்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது அது கொடைக்கானல் பில்லர் ராக் மாதிரியே இருக்குங்க எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்த. இந்த இடத்துல போர்டை பார்த்தீங்களா, எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். ஸோ நிறைய இந்த இடத்துல எலிஃபென்ட் கிராசிங் ஆகும். வண்டி நிப்பாட்டக்கூடாது, அப்படியே ஒரு லிமிட் ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பிளான் போடும்போது இந்த டேட்டில் வந்து வெதர் செக் பண்ணோங்க. ஸோ மழை போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இப்போ ஏறுற வரைக்கும் ஒரு சொட்டு துளி மழை இல்லை. ஆனால் மேலே ஏறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஃபால்ஸ் வந்தாச்சு நினைக்கிறேங்க. இதுதான் ஃபால்ஸ், இங்கே தான் குளிக்கணும். பசங்க குளிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. க்ளோஸ்டா, குளிச்சுட்டு போகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆகிப்போச்சு. காய்ஸ் மங்கி ஃபால்ஸ் க்ளோஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் ஓப்பனிங்க. ஸோ நான் அது எனக்கு தெரியாமல் வந்து க்ளோஸ்னு நினச்சிட்டேன். ஸோ அங்கே இருக்க பக்கத்து இருக்க ஆட்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து வரும்போது 6:30 ஆச்சு இல்லையா. ஸோ 7 o'clock போல் தான் மங்கி ஃபால்ஸ் ஓப்பனிங்க. ஸோ இப்போ சவுண்ட் ஓப்பன் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே மேலே போக வேண்டியதான். போயிட்டு அவங்க அப்படியே ரன்னிங் பண்ணுறேன். காய்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே வால்க்கு வண்டியில் அப்படியே அங்கே நிற்கிது பாருங்கள். ஹாய். ஸோ அப்படியே மங்கி ஃபால்ஸில் போய் ஒரு குழியில் போட்டு வருவோம். ஓ பயங்கரமாக இருக்குங்க போகிற பாதை. தண்ணி கொஞ்சமாக தான் வருது. ஸோ இந்த மங்கி ஃபால்ஸ் போகிற வழி வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஆமாம் அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க அது பார்க்கலாம். இங்கே பாருங்க எலிஃபெண்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் புலிகள், மாடுகள், என்ன மான்கள். ஸோ தண்ணி நிறையா வந்தால் சூப்பராக இருக்கு. ஏன் ஆனால் இப்போ ஓகே தானே, அதில் குளிக்கலாம்ல. வேற லெவலில் இருந்திருக்கேன். ஸோ தண்ணி நிறையா வந்து இன்னும் அருமையாக இருந்திருக்கும் இந்த மங்கி ஃபால்ஸு. இதில் வந்து நிறையா வந்து அது வழியாக தான் அப்படி ஓடும், கீழே ஓடும் போலங்க. இப்போ தண்ணி போகிற பாதை தான் இதெல்லாம். ஸோ அப்படி வாங்க உள்ளே போவோம். ஸோ காலைல குளிச்சுட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 40 kilometers இதை வந்து ட்ராவல் பண்ணணும் மேலே வால்பாறைக்கு. ஸோ குளிச்சுட்டு போனால் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபால்ஸ் வந்தாச்சு குளிக்கிறதுக்கு.
காய்ஸ் மங்கி ஃபால்ஸ் சின்ன குழியில் போட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து 7 o'clock போல் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. போய் குளிச்சுட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி இப்போ கரெக்டாக டைமிங். அப்படியே போய் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்க போகிறோம். போமா எல்லாரும் போமா போகலாம். வாங்க 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 வாங்க. டால் 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 டால். ஸோ இனி அடுத்து அப்படியே போகிற வழியில் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே எஃபர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், அங்கே போகலாம். பெண்டு பயங்கரமாக இருக்குங்க. ஸ்டார்ட் பெண்ட், ஃபஸ்ட்டு பெண்டு இது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி காரணம் இந்த பெண்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, சடன் பெண்ட். அப்படியே வால்பாறையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஏறும்போது அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது, வெயிலாக தான் இருக்கும். ஸோ பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கிளைமேட் மாறும் பாருங்கள், சார் வேறு லெவலாக இருக்கும். ஸோ போன டைம் வந்தப்போ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாக போயிட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா வெயிலாக தான் இருந்துச்சு. ஒன்றும் அந்தளவுக்கு கிளைமேட் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் நினச்சோம் சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு போனோம். பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம் சடனாக கிளைமேட் மாறிடுச்சுங்க. அப்படி சரியான மிஸ்ட்டு, அதாவது ஓவரான கூலிங்கு. அந்த மலைக்கு மேலே ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அது வர வந்து நம்ம கீழேருந்து போகிறப்ப இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ மூணாறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல்ஸ் ஏற ஆரம்பிக்கிறப்ப அந்த கூலிங் தன்மை அதிகமாக வந்துடும். இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி மழையும் போட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியல, வெயில் தான் பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்போ இன்றைக்கி வந்து வெயில் தான் நினைக்கிறேன். ஆனால் மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது மான்சூன் டைம் தான், நம்ம போகிற நேரம் பார்த்து இன்றைக்கின்னு பார்த்து மழை இல்லாமல் போச்சு. ஸோ நான் மழை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஸோ மழை நல்லா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். சும்மா பச்சை பசேன்னு தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ எல்லாமே. அந்த மலையில் ரைட் பண்ணுறது இருக்கே, ஸோ அது வேறு லெவல் ஃபீலிங். ஆனால் ஹெவி ரெயினில் பண்ணுறது வேஸ்ட்டு. கொஞ்சம் மைல்டான ரைன் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணும்போது வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் அப்படி ஒரு 40 to 50 கிலோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே போகிறோம் தெரியுமா, வேறு லெவலாக இருக்கும். சூப்பரான ஒரு ஃபீலிங் அதெல்லாம். ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஸோ வால்பாறை இப்போ ரீசெண்டாகவே நல்ல கிளைமேட் தரமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லா வீடியோஸ்லேயுமே வருது நம்ம இன்ஸ்டாவில். ஸோ அது பாதி உண்மையாக இருக்கலாம், பாதி ஃபேக்காகவும் இருக்குது. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு இதுவாக போடுறாங்க, எப்படின்னா ஃபேக் ப்ரோ, இது ஃபேக், இது ஃபேக்காக போடுறாங்க. இதே டேட்டில் நான் வந்து வால்பாறையில் இருந்தேன், அந்தளவுக்கு கிளைமேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம மேலே போயிட்டு தான் எதாவது நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி மோசமான பெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இதை வைப்பாங்க. ஏன்னா வந்து எதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு வண்டி போய் முட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டி அந்த ரோலிங்கில் வந்து திருப்பி வண்டி இங்கிட்டே தள்ளி விட்டுரும், எப்படின்னா ரோட் சைடை. ஸோ அதுக்காக அந்த ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு ரோல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிச்ச டைம் முட்டி என்ன ஆகும்னா அங்கிட்டு போய் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழுகாமல் அதை வந்து அப்படியே இப்படி முட்டினோடனே அந்த ரோலிங்லேயே அப்படி தள்ளி போகிற மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி டு மசனகுடி, அதாவது கல்லட்டி ரோட்டில் இருந்து அதிகமாக அந்த செட்டப்பில் இருக்கும், அந்த ரோலிங் செட்டப்பில் இருக்கிறது. இங்கே வாருங்க குரங்கு பயில்களா, குரங்கு. ஆஹா, இதெல்லாம் பிளாக் மூஞ்சி குரங்குங்க எல்லாமே. எப்படி ரோட்டில் உட்காந்துருக்கா பாரு, அழகா இருக்கா, க்யூட்டாக இருக்கா. ஆனால் ஆள் டேஞ்சர், பக்கத்தில் போகக்கூடாது. வால்பாறை கரெக்டாக 35 கிலோமீட்டர்ஸ் ஆகுங்க இங்கேருந்து. நம்ம மேலே ஏற எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 hours கிட்ட ஆயிரம் மேலே ஏறுறதுக்கே. ஸோ நம்ம போகும்போது ஒவ்வொரு இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த டேமோட வியூ வந்து பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ அந்த டேம் வியூவு அண்ட் அதுக்கு பேக் சைடில் வந்து அப்படியே அந்த விவசாயம் பண்ணுறது போலங்க, அது நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ சென்டரில் ஒரு மலை இருக்குது பாருங்கள், அது மலையோட வியூவுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நீண்ட நாளுக்கு பிறகு வால்பாறை வந்திருக்கோம், அதாவது ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்த டயத்தில் வந்து ஒழுங்காகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வந்து ஒரே ஒரு கூழாங்கல் ரிவர் போனோம், அங்கேயும் தண்ணி இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து நல்ல முடிவு பாயிண்ட் சம்திங் என்னமோ போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அதிரப்பள்ளி போகணுங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அங்கே போயிட்டோம், கிளம்பிட்டோம். ஸோ அதிரப்பள்ளி போகிற வழியில் நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணோம்.
அதில் கொஞ்சம் சூப்பர் ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு அனிமல்லாம், ஒரு எலிஃபெண்ட்லாம் இல்லை, ஒரு 4-5 எலிஃபெண்ட் கிட்ட பார்த்தோம். ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இல்லை அன்லக்காக இருக்குது, எப்படின்னா போகிற இடத்துல பார்க்க முடியல. ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்க, அந்த எலிஃபெண்ட் பார்க்கறதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் போகிறாங்க. பட் அவங்களுக்கு அமையறதில்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் போனப்போவே நம்மளுக்கு வந்து நல்லா அமைஞ்சிருச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 எலிஃபெண்ட் இருந்துச்சு, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எலிஃபெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா பார்த்துட்டு அங்கே இருக்க மூங்கில் மரங்களை உடச்சி சாப்பிட்டு இருந்தால் நம்மளும் அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிட்டோம். அப்படியே ஒரு மிதமான ஸ்பீட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஹீல்ஸில் நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படின்னா எப்படி கார்னரிங் பண்ணணும், எப்படி வண்டி ஓட்டணுங்கிறது சரியாக தெரியல. ஸோ எனக்குமே அக்யூரேட்டாக எல்லாமே தெரியும்னு சொல்ல வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வந்து ரூலை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஹீல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரோட்லேயே நம்ம வந்து மோஸ்ட்லி வண்டி கரெக்டாக ஓட்டணும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வளையிறோமா, இது நம்ம ரோட்லேயே இப்படி வளைஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்க ரோட்லேயே போயிடுவாங்க. நம்ம அந்த நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எப்படின்னா, நம்ம கார்னரிங் பண்ணும்போது அவங்க ரோட்டில் ஏறி விளையிறது தான் மிஸ்டேக்கு. ஸோ நம்ம அப்படி ஏறும்போது என்ன ஆகும்னா, அவங்க ரோட்டில் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம ரோடை விட்டு அவங்க ரோட்டில் ஏறையில் ஆக்சிடெண்ட் ஆகிரும். இதுதான் ப்ராப்ளமே. வால்பாறை 32-33 கிலோமீட்டர்ஸ். வெயில் மூஞ்சிலே அடிக்கிற கொளுத்து அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு மலையை குடைஞ்சி இந்த பாதை போகுதுங்க. வேற லெவலாக இருக்குது பாருங்க இந்த பாதை. மழை இந்த இடத்துல மழை இருந்திருக்கு போல், அது அப்படியே குடைஞ்சி பாதையை போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பரான ஒரு வியூ. இப்போ நம்ம வால்பாறையில் எப்படி எத்தனை நாள் ஸ்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 days ஸ்டேங்க. அப்படி இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டு, நாளைக்கு ஒரு நாள். ஸோ ஒரு நாளில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவோம். அண்ட் ஏதாவது பிளேசஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு அதை கவர் பண்ணிவிட்டு டைரெக்டாக அங்கேருந்து வந்து நம்ம அதிரப்பள்ளி அடிச்சிடுறோம். அதிரப்பள்ளி அடிச்சுட்டு அதிரப்பள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிரப்பள்ளிலேருந்து நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு தான். வியூவை பாருங்கள், தரமாக இருக்குது. அந்த டேமில் தண்ணி கொஞ்சமாக கிடக்கும்போது இப்படி இருக்குது. நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வியூ? சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த கொஞ்சம் அது தண்ணி இல்லாதது அப்படி தெளிவாக தெரியுது பாருங்கள். ஸோ அந்த டேம் வியூ வந்து நம்ம அங்கே கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம நின்று பார்ப்போம். போன டைம் வந்தப்போ நாங்கள் அதில் போனோம். மோஸ்ட்லி டேமுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த டைமிங்க்கு ஏற்றாப்புல நல்லா கூட்டமாக ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும். இந்த டயத்துலாம் போனீங்கன்னா அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சாயந்தர டயத்தில் போனீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நம்ம கூட வந்த வண்டியெல்லாம் காணணும்னு தெரிலையே. மேலே மட்டும் வெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா. ஸோ ஏன்னா ரெயின் போட்டிருந்தவொன்னே, வெதரில் பார்க்கும்போது ரெயின் போட்டிருந்தவொன்னே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆஹா பங்கமாக இருக்கேன் போல, செம்ம என்ஜாய் பண்ணிடுவோம் இதாட்டா அப்படின்னு. ஏன்னா நமக்கு அந்த வெதர் தான் மெயினு. 4வது கொண்டை ஊசி விளைவாங்க இது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது, 40 பெண்டு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ போகிறது 4வது பெண்டு. ஓவராலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஹார்ன் அடிங்க அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஸோ அதோட ஒரு பார்ட் கிடக்கு பாருங்க. இப்போ ரீசெண்டாக என்ன அனுப்பிச்சுன்னா, மேலேருந்து ஹீலேருந்து கீழே விழுந்துருச்சு ஒரு காரு, சல்லின்னு ஒருங்கிடுச்சு. ஸோ அதோட பார்ட் தான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே முழுசாக கிடக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எந்த வண்டியுமே வரலை இது வரைக்குமே. நம்ம வந்து நம்மளோட தனியாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு டீமாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம்னா நம்ம கூட வரவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க டீம் ரைடை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா நம்ம அவ்வளோவா போனால் அது பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒரு பைக் 2 பைக்குனா கூட பிரச்சனை இருக்காது, போயிட்டே இருக்கலாம் முன்னே பின்னாடி. இப்போ ஒரு 4-5 பைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக்கு முன்னாடி எங்கேயாவது போயிடும், ஒரு பைக் பின்னாடி எங்கேயாவது நின்று. ஸோ இதில் இடையில எங்கேயாவது ரூட்டு மாறி போயிடும். அதனால் வந்து நம்ம ஒரு டீம் ரைடாக வந்து ப்ராப்பராக நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிடணும் அவங்கள்ட்ட ஒரு ஸ்பீட் லிமிட் வச்சுக்கிறணும். இப்போ வந்து ஒரு 80+, 100+குள்ள நம்ம வந்து ஸ்பீட் லிமிட் வச்சிடணும். அண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வெஹிக்கிளுமே பேக் சைடில் ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ ஒரு வண்டி நம்ம முன்னாடி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வர வண்டி வரலைன்னா ஸ்டாப் பண்ணி அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி போகணும். அது அதுதான் மெயின்
இதுவே அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே ஓகேவாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா அதனால தான் வந்து நிறைய வந்து டிலே ஆகுது. ஸோ சில பேர் குழப்பத்தில் எங்கிட்ட மாற்றி போயிடுவாங்க, சில பேர் ஸ்பீடாக ஓட்டுவாங்க, சில பேர் பைய ஓட்டுவாங்க. இதில் என்னென்னா வண்டி சம்டைம் அப்படியே மாறிடு, முன்ன போகிறது பின்ன போகிறது அப்படின்னு, இதனால டிலே ஆகும். ஆஹா, லைட்டாக கிளைமேட் மாறுதுங்க, சில்னஸ் தெரியுது. வேற லெவல் காய்ஸ். மறையாடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக மூணார் போன டைப்பை பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் வரையாடு. எப்படி போயிட்டுருக்கா பாருங்க. லுக்க வர எப்படி பார்த்துட்டு இருக்கா. நம்ம பசங்க அந்த வரையாட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போயிடுவோம், ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டு மாதிரி இருக்கு. ஃபாரஸ்ட்டு இங்கே செக் போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் நல்லா தீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் மழை கம்மி தான் போல், ஏன்னா ஃபால்ஸையும் தண்ணி கம்மியாக தான் வருது. இந்த அங்கங்கே நிறையா சின்ன சின்ன ஃபால்ஸ் கிராசிங் ஆகுது, எதுலேயுமே தண்ணி வரல. மான்சூன் டைம் தான் ஆனால் இது, பட் ஆனால் தண்ணி தான் எதுலேயுமே வராமல் இருக்குது. பதினெட்டாவது பெண்டுங்க இது, 18வது கொண்டே ஊசி வளைவு. 27 கிலோமீட்டர் வால்பாறை இங்கேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். ஸோ நம்ம போயிருந்தால் கண்டிப்பாக இடிச்சிருப்போம் தான் நினைக்கிறேன். ஹே காய்ஸ், ஃபைனலாக அந்த விலாக் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த விலாக் வந்து இப்போ 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட் 3 போடலாம், இதோட கண்டினியூட்டியாக. இங்கேருந்து நம்ம தலையார் வியூ பாயிண்ட் போயிட்டு அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரூமுக்கு போகிற மாதிரி அந்த விலாக் ஃபுல்லாக வரும். ஸோ இந்த விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம சேனல் பசங்க வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளைக்கு பார்ட் 3 பார்க்கலாம். டாடா, see you again. பவர் போடுறாப்புல, பவரை போட்டால் தான் வண்டி பவராக போமா. வியூவை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹெவன்ங்க, வால்பாறை ஹெவன்ங்க. வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தலையார் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த மலையோட வியூ சூப்பராக இருக்கு. மோட்டிவேட் டேஞ்சரஸ் ரோடுங்க. வியூவை பாருங்க, இதுக்காக ஒருத்துங்க அந்த காசு தரமாக இருக்குது. வியூ ஆனால் செம ஒருத்து காசு.